ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது குப்பை தொட்டிகள் ஆகும் வீடுகள். என்னங்க குப்பை தொட்டி ஆகுதா வீடு? அது எப்படிங்க வீடு குப்பை தொட்டி ஆகும்? என் வீட்டில் எல்லா பொருளும் இருக்குது. வேக்யூம் கிளீனர் இருக்குது, நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். என் வீட்டில் கார் இருக்குது, மோட்டர் சைக்கிள் இருக்குது. அதை தவிர செருப்புகள் விதவிதமாக இருக்குல்ல, கலர் போடுற மாதிரி. அதை தவிர வீட்டுக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஷோபா இருக்குது, மிகப்பெரிய அளவில் ஒரு டிவி இருக்குது, அதில் உட்காந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து உள்ளே போனீங்கன்னா கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜ் இருக்குது, மேலே ஏசி இருக்குது, ஃபேனும் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ. அந்த எது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. என்னத்தை நான் மறந்துட்டேன்? நான் எல்லாமே என் வீட்டில் இருக்குது. என் வீட்டில் இருக்கக்கூடிய டிவியை பார்த்திங்கனாலே தெரியும், செவ்வறு அளவில் பெருசாக இருக்குது. அடுப்பட்ட அந்த டிவியை பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருந்தேன். என் வீட்டில் கார் இருக்குது, அது 50 லட்ச ரூபா வீட்டுக்கு காரு. மோட்டர் சைக்கிள் வாங்கியிருந்தேன், அது 1,50,000 ரூபா மோட்டர் சைக்கிள். அதுக்கடுத்து என்னுடைய செருப்பே 1000 ரூபாய்க்கு குறைவு இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்தது என் வீட்டு உள்ளே வந்திங்கன்னா அந்த ஷோபா வந்து ஒரு 12,000 15,000 இருக்கும். இந்த டிவி, அதுக்கடுத்தது என் வீட்டில் மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்பொழுது இத்தனைக்கும் நான் ஒரு செக்யூரிட்டி வேறு வச்சுருக்கிறேன். அப்படி இருந்தும் எதையோ ஒன்று நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த என்ன, அந்த ஒன்று என்ன? நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த செயல் தான். அந்த நம்ம முன்னோர்கள் செஞ்ச அதை ஒன்று தான் இது. என்னத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்முடைய முன்னோர்கள் உணவுப் பொருட்களை சேமித்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஒன்றை தவிர மற்ற எல்லாத்தையுமே சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். என்னென்னத்தை சேவ் பண்ணணும்? இந்த செல்ஃபோன் 1,50,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இந்த செல்ஃபோனை பசிக்குதுன்னும் பொழுது உடச்சி சாப்பிட முடியுமா? டிவியை உடச்சி சாப்பிட முடியுமா? மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எதாவது உங்களால் உடச்சி சாப்பிட முடியுமா? உங்கள் வீட்டில் இருக்க ஏசியை உடச்சி சாப்பிட முடியுமா? இது எதையுமே உடச்சி சாப்பிட முடியாது. இதை நீங்கள் சாப்பிட வேணாம், உங்கள் வீட்டில் நாய், ஆடு, மாடு இது எதாவது சாப்பிடுமா? இல்லை மேலே பறக்கக்கூடிய பறவைகள் ஏதாவது ஒன்று சாப்பிடுமா? எதையுமே தொடாத அந்த வேஸ்டேஜ் பொருள்கள் தான் இன்றைக்கி நான் சொல்கிற குப்பை அப்படின்றது. இது இன்றைக்கி நான் வாங்கின 1,50,000 ரூபா ஆகும். ஐஃபோன் ஒரு இப்போ நான் ரிட்டர்ன் கொடுத்தேன்னா 20,000 ரூபா கூட வாங்க மாட்டேன்றான். ஏன் இந்த பாகுபாடு? தேவையில்லாத இந்த குப்பைகளை நாம் சேர்த்து வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்? இது உணவுக்கும் பயனில்லை, ரீசேல் வேல்யூவும் இல்லை. இப்படிப்பட்டதை நான் ஆடம்பரம்னு போயிட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன். தயவு செஞ்சு இந்த ஆடம்பரம்ன்ற வார்த்தையை விட்டுட்டு அத்தியாவசியம் தேவையான உணவுப் பொருள் நீங்கள் எவ்வளோ நாள் சேமிச்சு வச்சுருக்கீங்க. உங்கள் வீட்டு உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் சொல்கிறேன், அவங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அரிசி ஒரு பானையில் வச்சுருப்பாங்க, ஃபுல்லாக எண்ணெய் ஒரு பானையில் வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நம்முடைய அஞ்சனை பெட்டியில் தெரியும் உங்களுக்கு, அஞ்சனை பெட்டினா கடுகு, மிளகு, அதில் வந்து காசை போட்டு வச்சுருப்பாங்க, பரன் மேலே காசு வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்தது நகைகளை தவிட்டு பானையில் வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அவங்க அதை சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க காலத்தில் பீரோ கிடையாது, நீங்கள் சேர்ந்த ஷோஃபா அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்கக்கிட்ட இருந்த நிம்மதியும் இன்று நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா அடுத்தவரோட சாப்பாட்டுக்கு இது எதுவுமே சாப்பிட முடியாத லட்சக்கணக்கில் என்கிட்ட பணம் இருந்தும் சாப்பாட்டுக்கு அடுத்தவரோட சாப்பாடு ஒரு நாள் ஹோட்டல் முன்னானால் என் வீட்டில் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடையாது. இல்லை நான் சேவிங்ஸ் பண்ணி வைக்காத அந்த உணவுப் பொருளை ஒரு நாள் கடை அடைப்புன்னா என் வீட்டில் அடுப்பு எரியாது. இப்படின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு நம்முடைய
அனைவரும் வீடுகளிலும் கிட்டத்தட்ட இருக்குது. இதை தயவு செஞ்சு என் தாத்தா பாட்டியோட காலத்தோட விடாமல் எப்பயும் நம்ம யாராவது அதை சேவிங்ஸ் பண்ணி வச்சு உங்களுடைய வாழ்க்கையை இவையெல்லாம் தேவையில்லாத குப்பைகளை நீங்கள் வைக்கிறத விட்டு தேவையான அந்த உணவுப் பொருட்களை உங்கள் வீடுகளில் என்றைக்கு நம்ம திரும்பவும் நிரப்பம் போகிறோமோ தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிரப்பக்கூடிய ஒரு காலம் வந்தனா தான் அதுதான் உண்மையான நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பணக்காரன் அப்படின்னு சொல்லிக்கலாம். 6 மாதத்துக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, 1 வருஷத்துக்கு எனக்கு என்ன பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இதை வாங்குங்க. இதை விட்டு கண்டதையும் வாங்கி உங்கள் வீட்டில் குப்பையை சேர்க்காதீங்க. இது குப்பைகள் தான் அப்படின்றத நிதர்சனமான உண்மை. இதை யாராலையும் மறுக்க முடியாது. தேங்க்யூ. எப்படி செய்யணும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டுட்டு தேங்க்யூ.